சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தனுசு ராசி அன்பர்களே, இந்த 2025 ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசியிலேயே சூரியன் பகவான் வந்து அமர இருக்கிறது. அப்போ சூரியன் என்பது உங்களுக்கு 9க்குரியவன், பாக்கியத்தை தரக்கூடிய அந்த சூரியன் உங்களுடைய லக்னம் ராசியிலே இருப்பது மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. இந்த மாதம் ஜனவரி 14ஆம் தேதி எங்கே போய் அமர்றார்? 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் போய் சூரியன் அமர இருக்கிறார். அப்போ குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறது. அப்போ என்ன நடக்க போகிறது? நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க பெறுகிறது. அப்போ இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் நினைத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய, ஜெயமாகக்கூடிய, உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் சீரும் சிறப்புமாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை செயல்படுத்தக்கூடிய தன்மை லக்னத்திலே ராசியிலேயே சூரியன் இருக்கிறது. சூரியனைப் போல பிரகாசமாக ஒளி பொருந்திய தன்மையுடன் நீங்கள் இருக்க போகிறீர்கள். எந்த ஒரு குழப்பமும் இல்லை. தெளிவான ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். அதே சமயத்தில் உங்கள் ராசியிலேயே புதன் பகவான் அமர்ந்திருக்கார். புதன்ங்கிறது யார்? உங்களுக்கு 7க்கும் 10க்குரியவன், தொழில் ஸ்தானத்தின் அதிபதி அல்லவா? அந்த புதன் பகவான் உங்கள் ராசியில் இருக்கும்போது உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், திட்டங்கள் எல்லாமே தொழிலை சார்ந்ததாகவும், தொழிலை எப்படி அபிவிருத்தி செய்வது, இந்த எண்ண ஓட்டங்கள் தான் இந்த மாதம் அதிகமாக இருக்கு. அப்போ ராசியிலேயே அல்லது லக்னத்திலே புதன் இருக்கும்போது திக்பலத்துடன் வலிமையா இருக்கு. அப்போ திக்பலம் அப்படின்னு என்ன? நல்ல ஒரு வலிமை. புதன் நாள் அறிவுக்கு காரகன், புத்திசாலித்தனம். ஸோ அந்த அறிவுத்தன்மை, புத்திசாலித்தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு செயல் திட்டம் தீட்டினாலும், எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்தாலும் திறம்பட செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. குடும்பஸ்தானத்தை உங்கள் ராசிநாதன் பார்க்கிறார். அப்போ நீங்கள் நன்றாக குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அர்த்தம். அப்போ குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகள், பொருள் சார்ந்த விஷயங்கள், என்னென்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு, குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு செயலை செய்யக்கூடிய தன்மைகள், குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனை எல்லாமே என ராசிநாதன் குடும்பஸ்தானத்தை பார்க்குற, குடும்பத்தை நன்றாக பார்த்து கொள்வது, குடும்பத்துக்கு தேவையானவற்றை செய்து முடிப்பது, குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்தாலும் அதை தீர்த்து வைப்பது, தனத்தை எப்படி பெருக்குவது, தனம் சார்ந்த விஷயத்தில் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அம்சங்கள். உங்கள் வாக்கு புனிதமாக போகிறது. நன்றாக பேசக்கூடிய தன்மை இருக்கிறது. எதை எப்படி பேசணுமோ அதை திறம்பட செய்யக்கூடிய அமைப்பு. அப்போ சூரியனும் அங்கே வந்து அமருகிறார். அப்போ சூரியனும் குருவும் பார்வை பெறும்போது என்னாகும்? சிவராஜ யோகம் இருக்கிறது. பொருளாதார மேன்மை கிடைக்கப் போகிறது. குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. 3ஆம் இடத்தில் சனி உட்கார்ந்திருக்கார். உபஜயஸ்தானத்தில் சனி இருப்பது ஒரு நல்ல அமைப்பு. தைரிய வீரியம் பெருகப் போகிறது. எதையும் தைரியமாக துணிச்சலோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதம். சுக்கிரன் 3ல் வந்து அமர்கிறார். 6க்குரியவன் 3ஆம் இடத்துல போய் மறைகிறது நல்லது. அப்போ உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய ஒரு கடன், நோய் எதிர்ப்பு, பகையை தரக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடத்தில் வந்து மறைஞ்சிருக்கார். அப்போ பெரிய கடன் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு கொடுக்க போவதில்லை. கடன் இருந்தாலும், கடன் வாங்கினாலும் அது சுப கடன்களாக மாறும். எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. இல்லை நீங்கள் விலகிடுவீங்க, இல்லை அவங்க உங்களை விட்டு விலகிடுவாங்க. ஹெல்த்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு, பிரச்சனையாக இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு அது சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் திருப்திகரமாக இருக்கிறது. 4ஆம் இடத்தில் ராகு. ராகுன்னா பிரம்மாண்டமான ஒரு கிரகம் அல்லவா? அளவுக்கு அதிகமான ஒரு ஆசையை தூண்டக்கூடிய ஒரு கிரகம். 4ல் இருக்கிறனால பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டணும் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். வீடு வாங்கினா பெருசாக தான் வாங்கணும், பிரம்மாண்டமாக வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். கட்டின வீட்டை வாங்கக்கூடிய அமைப்பு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு இருக்குது. ராகு 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தாய் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொள்வது சிறப்பு. தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் தேவையில்லாத பிரச்சனைக்கு போகாமல் இருக்கிறது நல்லதுங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் ஒரு பாம்பு கிரகம் உட்கார்ந்துட்டுருக்கு. 5ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கார். 5ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால என்ன? குலதெய்வத்துக்கு சென்று வருவது இந்த மாதம் நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்க போகிறது. குழந்தைகள் மேலே தேவையில்லாத, அதாவது என்ன சொல்கிறது, கோபதாபதங்களை விதைக்க வேண்டாம்.
ஏன்னா 5க்குரியவன் 8ல் போய் மறைஞ்சிருக்கு. ஹெல்த்தில் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது வந்தாலும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்க வேண்டியதா. ஆனால் பெரிய பாதிப்பை கொடுக்குமானா இல்லை, நிச்சயமாக இல்லை. என குழந்தை காரகனான குரு பகவான் சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்து கொண்டு குடும்பஸ்தானத்தை பார்க்குறதும், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய யோகங்கள் அல்லது வீட்டை விட்டு வெளியே சென்று இருக்கக்கூடிய தன்மைகள். ஏன்னா 5க்குரியவன் 8ல் போய் இருக்கார் அல்லவா, அப்போ வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது. அதே சமயத்தில் குழந்தை காரகனான குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைகள் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு செல்வதும், வெளி மாநிலத்துக்கு செல்வதும், வெளி டிஸ்ட்ரிக்ட் செல்லக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு. கடன் வளர்க்கும், கடன் சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்ல ஒரு அமைப்பு. திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் 7க்குரியவன் உங்கள் ராசியிலேயே இருக்கிறதுனால 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமண வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு நிச்சயமாக கைகூடும். இதுவரைக்கும் திருமணமே வேண்டாம் என்று இருக்கக்கூடியவர்கள் கூட திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுக்கும். அதே போல டிவோர்ஸ் ஆனவர்கள் கூட 2ஆம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும். செவ்வாய் 8ல் போய் நீச்சமாக இருக்கிறதுனால செவ்வாய்ங்கிறது சகோதர விஷயத்தில் கவனமாக கையாளுவது சிறப்பு. அதே சமயத்தில் அந்த 5ஆம் அதிபதி 8ல் போய் மறைகின்ற காரணத்தால் நிச்சயமாக இந்த மாதம் குழந்தைகள் ஆசைப்பட்ட விஷயங்கள் அதை வாங்கி கொடுக்கணுங்கிற பிடிவாத தன்மைங்கிறது ஒரு சில சமயங்களில் இருக்கத்தான் செய்யும். அதே சமயத்தில் விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு சில பல விஷயங்களில் சின்ன ஒரு ஒரு தொல்லைகள் மாதிரி இருந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய ஆற்றலை தரும். அதே சமயத்தில் இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு கொஞ்சம் ஒரு மந்தம், ஒரு டல்னஸை கொடுக்கும். ஆனால் எதிர்பாராத விதத்தில் நன்மைகள் செய்யக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது. பாக்யாதிபதி நல்ல தன்மையில் இருக்கிறதுனால நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய அம்சங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டுக்கு சென்று வருவது, வெளிநாட்டு வேலை பார்ப்பது, இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பை தரும். ஆன்மீக எண்ணங்களை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவான் உட்கார்ந்திருக்கார். கேது இருக்கின்ற காரணம், கேதுங்கிறது ஒரு உள்ளுணர்வு ஞானத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. இதுவரைக்கு தொழிலில் ஏதாவது ஒரு சிக்கல் இருக்குது அல்லது தொழிலில் ஏன் நமக்கு இதெல்லாம் நடக்குது என்பதை அறிவுபூர்ணமாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான், இதனால தான் இப்படி நடக்குது, இப்படி நடந்தால் நமக்கு நன்மை பயக்கும் என்கின்ற அந்த உள்ளுணர்வு ஆற்றல் உங்களுக்கு கொடுக்க போகிறது. 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இணைந்து தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் உங்கள் ராசியிலேயே சூரியனும் புதனும் இணைந்திருப்பது ஒரு நல்ல அமைப்பு. தொழிலில் வளர்ச்சி கொடுக்க போகிறது. தொழிலிருந்து கிடைக்கக்கூடிய சில வருமானத்தின் மூலமாக தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய, புகழை கொடுக்கக்கூடிய அமைப்பு, சமுதாய பணிகளில் ஈடுபடக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் சிறப்பு இருக்கு. அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய தன்மை, அரசாங்க எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் ஆவதற்கும் அல்லது அரசாங்க வேலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு. அதுவும் குறிப்பாக வங்கித்துறையில் என்ட்ரி ஆகணும்னா அதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால பதவி மாற்றம், இடம் மாற்றம், உத்தியோக மாற்றம், இந்த மாதிரி எந்த ஒரு மாற்றத்தை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, ஏன்னா உங்கள் ராசிநாதன் குரு 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10ஆம் இடத்தை பார்க்கும்போது 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சில தொல்லைகள், அதாவது மாற்றத்தை நோக்கி அல்லது ஒரு அழுத்தம், ப்ரெஷர், இதெல்லாம் இருக்குன்னா அது சரி செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். தன்னுடைய புத்தி அறிவு வச்சு செய்யக்கூடிய இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல பலன் இந்த 2025 ஜனவரி மாதம் கிடைக்கப் போகிறது. இந்த ஜனவரி மாதம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை, ராஜ யோகத்தை அப்படின்னு நான் சொல்லலாம், ஒரு நல்ல யோகத்தை, நினைத்த காரியங்கள் செயலாற்றக்கூடிய தன்மை, இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கின்ற காரணத்தால் உங்கள் ராசிநாதனை ஆக்டிவேட் பண்ணணும்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடும்போது உங்கள் மனம், எண்ணம், செயல், சிந்தனை, திட்டங்கள் சிறப்பு பெறுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.